மாற்றம் வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். டீலிமிட்டேஷன்ல வந்து தொகுதி மறுவரையறையில வந்து எங்களுக்கு ஒரு ஷேர் வேணும், தமிழ்நாட்டுக்கும் தென் மாநிலங்களுக்கும் வந்து அநீதி இழைத்து விடக் கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணாரு. இன்னைக்கு டீலிமிட்டேஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது அது எப்படி நீங்க பண்ணலாம், தேர்தல் சமயத்துல ஏன் பண்றீங்க அப்படின்னு கேட்டு சண்டைக்கு வராரு. ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த தொகுதி மறுவரையை நீங்கள் எப்படி செய்ய போகிறீர்கள், எதன் அடிப்படையில் செய்ய போகிறீர்கள் அப்படின்னு கேள்வியும் கேட்கிறார். அவருக்கே வந்து அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கே வந்து இது எப்படி செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியலன்னு அர்த்தம். எப்படி செய்ய போறாங்கன்னே தெரியல அப்படிங்கிற போது தமிழ்நாட்டுக்கு அநீதி நடந்து விடுங்கிற முடிவுக்கு அவர் எப்படி வராரு? இது வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அரசாங்கம் முயற்சி செய்யும் போது திமுக மாதிரியான பிரிவினைவாத கட்சிகள் இதை வந்து தங்களுடைய சுயநலத்துக்கு எப்படி பயன்படுத்திக்கலாம், மக்களை வந்து எப்படி மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக தூண்டி விடலாம், இதை வந்து அப்படியே கொண்டு போனாங்க அப்படின்னா பிரிவினைவாதத்துலதான் போய் முடியும். இத சொல்றவங்க இவர்கள் தான் குற்றவாளிகள் அப்படின்னு யாரையாவது அடையாளப்படுத்தி பார்த்திருக்கீங்களா நீங்க? அப்ப அந்த சம்பவத்தை மட்டும் சொல்றதுனால வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது? அப்ப அந்த சம்பவத்தை ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வரலாறாக்க முயற்சி செய்கிறார். அது ஏன் வந்து நம்ம பொய்ன்னு சொல்றோம்? RSS அமைப்பு தான் காமராஜரை கொலை செய்ய முயற்சி செய்தது அப்படின்னா அதே RSS அமைப்புடைய கிளை கழகமான ஜனசங்கத்தோடு 1971 காமராஜர் அவர்கள் கூட்டணி வைக்கிறார். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை ஆலோசனை நிகழ்ச்சியில் இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் மகாதேவன் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இன்னும் 2-3 நாட்களுக்குள்ள பாராளுமன்றம் கூடி டீலிமிட்டேஷன் கொண்டு வரப்போவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதை ஒட்டி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதை கண்டித்து ஒரு காணொலியை வெளியிட்டிருக்காரு. அதில் வந்து மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும், இந்தியாவே திரும்பி பார்க்கிற அளவுக்கு இந்த போராட்டம் நடைபெறும், ஒவ்வொரு வீட்டில் இருப்பவரும் வந்து சாலையில் வந்து மறியல் செய்வார்கள், இது வந்து திமுக வந்து இப்போ இருக்கிற திமுக நினச்சிடாதீங்க, 60-70 இருந்த திமுகவை நீங்கள் காண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று ஒரு மத்திய அரசுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்ல, இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்க்காகத்தான் வந்து போன வருஷம் இதே ஸ்டாலின் அவர்கள் இங்க தமிழ்நாட்டுல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதற்கு பிறகு தென்னிந்திய மாநிலங்கள்ல இருந்து அனைவரையும் அழைத்து இங்க வந்து மீட்டிங் நடத்தினாரு. டீலிமிட்டேஷன்ல வந்து தொகுதி மறுவரையறையில வந்து எங்களுக்கு ஒரு ஷேர் வேணும், தமிழ்நாட்டுக்கும் தென் மாநிலங்களுக்கும் வந்து அநீதி இழைத்து விடக் கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணாரு. இன்னைக்கு டீலிமிட்டேஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது அது எப்படி நீங்க பண்ணலாம், தேர்தல் சமயத்துல ஏன் பண்றீங்க அப்படின்னு கேட்டு சண்டைக்கு வராரு. ஸோ 2 விஷயத்தையும் அவரே தான் பண்றாரு. இப்போ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து தொகுதி மறுவரையறை ஏற்கனவே வந்து ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய சட்டம் இது. இந்த சட்டத்துல வந்து புதுசா எதுவும் பண்ண போறது இல்லை. இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறதே வந்து மக்கள் தொகை அடிப்படையில தான் வந்து செய்ய போறாங்க. ஆனா ஸ்டாலின் மற்றும் இங்க தென்னிந்திய மாநிலங்களுடைய கவலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில செய்யும் போது வட இந்திய மாநிலங்களுக்கு அதிகமான MP சீட்டும் தென்னிந்திய மாநிலங்களுக்கு குறைவான MP சீட்டும் கிடைக்கும். இதன் மூலம் தென்னிந்திய மாநிலங்களில் வெற்றி பெறாமலேயே ஒரு கட்சியால் ஆட்சியை பிடிக்க முடியும். அது வந்து பாஜகவுக்கு, இன்னைக்கு அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க, பாஜகவுக்கு வந்து அட்வான்டேஜா முடியும். அதனாலதான் அவங்க வந்து டீலிமிட்டேஷன் கொண்டு வர போறாங்க அப்படின்னு ஒரு உள்நோக்கத்தை கற்பிக்கிறார்கள். ஆனா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே 2001-2002லயே வந்து நம்ம பண்ணிருக்கணும். அப்ப என்ன பண்றாங்க, ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதை வந்து 2026 வரைக்கும் தள்ளி போடுறாங்க. 2026ல தான் நம்ம இருக்கோம்.
இந்த டீலிமிட்டேஷனை வந்து இப்போ மத்திய அரசாங்கம் கொண்டு வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2026 இப்போ இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து அப் டு ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்க போகுது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா 2011 நம்ம ஏற்கனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியிருக்கோம். அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த நம்பர்ஸ் படியே இப்ப வந்து இந்த டீலிமிட்டேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த 33% இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடு வந்து 2029 தேர்தல்ல பெண்களுக்கு கண்டிப்பாக அந்த 33% இடஒதுக்கீடு அமல்படுத்தியே ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் தற்போதைய பாஜகவுடைய ஒரே குறிக்கோள். ஆனா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாருன்னா, அந்த 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிற மேட்டரையே பேசாம இது முழுக்க முழுக்க தொகுதி மறுவரையறை மட்டும்தான் அப்படிங்கறத மக்கள்கிட்ட சொல்லி அதுலயும் வந்து சில பிரச்சாரங்களை செய்கிறார். அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த தொகுதி மறுவரையை நீங்கள் எப்படி செய்ய போகிறீர்கள், எதன் அடிப்படையில் செய்ய போகிறீர்கள் அப்படின்னு கேள்வியும் கேட்கிறார். அவருக்கே வந்து அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கே வந்து இது எப்படி செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியலன்னு அர்த்தம். எப்படி செய்ய போறாங்கன்னே தெரியல அப்படிங்கிற போது தமிழ்நாட்டுக்கு அநீதி நடந்து விடுங்கிற முடிவுக்கு அவர் எப்படி வராரு? இந்த தொகுதி மறுவரைய விஷயமா அமித்ஷாவும் மோடியும் திரு அண்ணாமலை அவர்களும் தொடர்ச்சியா பேசியிருக்காங்க. பேசி இது வந்து ப்ரோரேட்டா அடிப்படையில தான் வந்து பண்ண போறாங்க, பெர்சன்டேஜ் அடிப்படையில தான். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு 20% இன்க்ரீஸ் கொடுத்தாங்கன்னா அதே 20% தான் உத்தரப்பிரதேசத்துக்கும் கொடுப்பாங்க, அதே 20% தான் கேரளாவுக்கும் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்க பொது வெளியில சொன்னது. இதுதானா அப்படிங்கிறது இனிமே தான் தெரியும். ஆனா அதற்கு முன்னாடியே பாஜகவுடைய செயல்களுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பித்து இதை வந்து தங்களுடைய தேர்தலுக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் திரு ஸ்டாலின் அவர்களுடைய திட்டமா இருக்கு. அவர் வந்து இது வந்து முடிவே பண்ணிட்டார். சாரி இல்ல ஏற்கனவே இது பாத்தீங்கன்னா அந்த சிஏ பிரச்சனை அப்படிதான். அது என்ன பிரச்சனை எது விஷயம் தெரியாமே போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள், காங்கிரஸ் ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம், அது என்ன அது அலைன்மெண்ட் என்னன்னே தெரியாமல் அமெண்ட்மெண்ட் பற்றி தெரியாமல் அந்த அமெண்ட்மெண்ட் பற்றி தொடர்ந்து வந்து விமர்சனம் முன்வைத்தாங்க. அதே மாதிரி இந்த காணொலியில் இவர் என்ன சொல்கிறார், என்ன கொண்டு வர போகிறான்னு எனக்கு தெரியல, ஆனால் எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படிங்கிறார். ஸோ மத்திய அரசு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதுக்கு நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணுன்ற சூழ்நிலையில் தான் இந்த திமுக மற்றும் அந்த கட்சிகள் இருப்பது போல ஒரு தோற்றம் இருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? பாஜக எதிர்ப்பு என்பதற்கு இவர்கள் பயன்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னா, மத்திய அரசு என்ன செஞ்சாலும் எதிர்க்கணும், அவ்வளவுதான். அதற்கு வந்து ஒரு உள்நோக்கம் கற்பித்து அதற்கு வந்து அதுல வந்து வடக்கு தெற்கு ஆரியன் திராவிடன் ஹிந்தி தமிழ் இப்படியே வந்து ஒரு உள்நோக்கத்தை கற்பித்துக் கொண்டே வந்து பாஜக எதிர்ப்பு என்பதற்காக நாட்டுல வந்து எந்த ஒரு விஷயமும் நடக்க விடாம பாத்துக்கிறது தான் இந்த எதிர்கட்சிகளுடைய ஒரு இதா இருக்கு. நீங்க கரெக்டா அந்த சிஏஏ போராட்டத்தை பத்தி சொன்னீங்க. சிஏஏ வந்து அவங்க கொண்டு வரும்போதே ரொம்ப தெளிவா சொன்னாங்க, இந்திய இஸ்லாமியர்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னாங்க. ஆனா அதை இங்குள்ள கட்சிகள் வந்து அரசியலுக்காக பயன்படுத்தி கொண்டார். இப்போ முஸ்லிம்களை வந்து போராட்டத்திற்கு தூண்டிவிட்டு அதன் மூலம் தேர்தல்களில் வந்து வெற்றி பெறுவது. இப்ப டெல்லி எலெக்ஷன்ல ஆம் ஆத்மி கட்சி அப்படிதான் ஜெயிச்சாங்க. தமிழ்நாட்டிலயும் அது வந்து நடந்திருக்கும். அந்த சமயத்துல கரெக்டா கொரோனா வந்தது, லாக்டவுன் வந்தது, அதனால அது அப்படியே போயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு வாரம் 10 நாள் தினசரி வந்து சென்னையில ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருந்தது. இஸ்லாமியர்கள் வந்து தொழுகையை முடிச்சுட்டு நேரா வந்து ரோட்டுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அப்ப முதல்வராக இருந்தார். அவர் வந்து சட்டமன்றத்திலேயே கேட்டாரு, சிஏனால உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு முதல்ல சொல்லுங்க அப்படின்னு வெளிப்படையா கேட்டார். ஆனாலும் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை எல்லாம் இவங்க வந்து உணர்வுபூர்வமா தூண்டி விட்டு மக்களை வந்து பயமுறுத்தி உங்களை வந்து டீபோர்ட் பண்ணிடுவாங்க, உங்ககிட்ட வந்து குடியுரிமை சான்று கேட்க போறாங்க, இங்க வந்து என்ஆர்சி பண்ண போறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி பொய் சொல்லி மக்களை ஏமாத்தி அவங்களுடைய உணர்வுகளை தூண்டி விட்டு போராட்டத்துக்கு வர வச்ச மாதிரியே இப்பவும் அதே டாக்டிக்ஸ் தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டே செய்யறாரு. இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது செய்ய வேண்டிய ப்ராசஸ். இது கடைசியா 1976 நடந்தது. 1976 நம்மளுக்கு வந்து 543 சீட் வந்தாச்சு. அதுக்கப்புறம் அதை இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. ஏன் வந்து 2001 இன்க்ரீஸ் பண்ணல, ஏன் 2011 இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்னா இதே பிரச்சனை தான். வட இந்திய மாநிலங்கள்ல மக்கள் தொகை அதிகம், தென்னிந்தியாவில கம்மி. அப்ப அங்க அதிக சீட்டு கிடைக்கும், எங்களுக்கு கம்மியா கிடைக்கும்.
அப்ப இதே பிரச்சனையை இதனால தள்ளி போட்டதை இப்ப மறுபடியும் ஸ்டாலின் என்ன சொல்றாரு, மறுபடியும் தள்ளி போடுங்க அப்படிங்கிறார். இவர் கொடுக்கக்கூடிய சொல்யூஷனே அதுதான். 2026 வரைக்கும் ஃபீஸ் பண்ணீங்கல்ல, அதே மாதிரி இன்னொரு 10 வருஷம் தள்ளி போடுங்க. அப்ப இதுக்கு எப்பதான் சொல்யூஷன் கிடைக்கும்? ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன் நானு. தமிழ்நாட்டையும் உத்தரப்பிரதேசத்தையும் தான் இவங்க எப்பவுமே கம்பேர் பண்ணுவாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வந்து 39 எம்பி சீட் இருக்கு. அதுவே நீங்க உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 80 எம்பி சீட் இருக்கு. அதை சொல்ற போது தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு வந்து ஒரு 7.8 கோடி 8 கோடி அப்படின்னு வச்சுக்கலாம். அதுவே உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 24 கோடி. இப்ப நீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எம்பி சீட்டுகளை மக்கள் தொகை அடிப்படையில வந்து நீங்க பிரிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு எம்பி சீட்டுக்கு நம்மளுக்கு 20 லட்சம் மக்கள் தொகை வருது. 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படிங்கிற கணக்கு வருது. அதுவே நீங்க உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு 30 லட்சம் எம்பி, 30 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி. இன்னைக்கு இருக்கிற கணக்குக்கு நான் சொல்றேன். அப்ப இது அநீதி இல்லையா? நீங்க ஒரு எம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா தொகுதி மேம்பாட்டு நிதின்னு 5 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க வருஷத்துக்கு. அந்த 20 லட்சம் பேருக்கு நீங்க கணக்கு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே 5 கோடி ரூபாய் 30 லட்சம் பேருக்கு கணக்கு போடுங்க, எவ்வளவு வரும்? அப்ப ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து ஒரு அநீதி நடந்து கொண்டிருக்கு. அவங்க வந்து சண்டைக்கு வந்தாங்கன்னா, ஏங்க அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, எங்களுக்கு வந்து 30 லட்சம் பேருக்கு ஒரு எம்பியா, எங்களுக்கு சீட் எண்ணிக்கை அதிகம் வேணும் அப்படின்னு அவங்க சண்டைக்கு வந்தாங்கன்னா, அப்போ இது வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு முடிவுக்கு வரணும், கொண்டு வரணும் அப்படின்னு அரசாங்கம் முயற்சி செய்யும் போது திமுக மாதிரியான பிரிவினைவாத கட்சிகள் இதை வந்து தங்களுடைய சுயநலத்துக்கு எப்படி பயன்படுத்திக்கலாம், மக்களை வந்து எப்படி மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக தூண்டி விடலாம், இதை வந்து அப்படியே கொண்டு போனாங்க அப்படின்னா பிரிவினைவாதத்துலதான் போய் முடியும். இவங்களுடைய நோக்கமே அதுதான். நீங்க இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ வந்து எப்படி செஞ்சாலும் அதை வந்து இவங்க குறை சொல்லத்தான் போறாங்க. நான் இப்பயே சொல்றேன். சொல்லுங்க. அந்த பெண்கள் 33% ஒதுக்கீடு பத்தி பேசும்போது பல்வேறு கட்சிகள் என்ன சொல்லுவாங்க, வந்து இது வந்து ஒரு கண் துடைப்பு. சோனியா காந்தியே சொல்லியிருக்காங்க, இது ஒரு கண் துடைப்பாக தான் இது செயல்படுத்துறாங்க, இது வந்து ஒரு உண்மையான ரிசர்வேஷனா பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீ எப்படி சார் பாக்குறீங்க? அது எப்படி இவங்க எப்பவே சொல்றாங்க? அதுக்கு வந்து என்ன ஆதாரம் இருக்கு இவங்க கிட்ட கண் துடைப்புன்னு சொல்றதுக்கு? ஏன்னா காங்கிரஸ் கட்சியில 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடே கொடுக்க முடியாது. அவங்களுக்கு கேண்டிடேட்ஸ் இப்ப ஏற்கனவே எம்பி சீட்டுக்கோ எம்எல்ஏ சீட்டுக்கோ கேண்டிடேட்ஸே இல்ல, தலைவர்கள் இல்ல. அதனால அவங்களுக்கு கண் துடைப்பா தான் இருக்கும். பாஜகவால அந்த மாதிரி கிடையாது. இன்னும் 33 அப்படிங்கறது 50% ஆக்குனா கூட பாஜகவால வந்து இங்க கேண்டிடேட்ஸ் போட முடியும், அவங்களால வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்புறம் இன்னொரு விஷயம் சார், சாரி இல்ல டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது இந்த 16, 17, 18 என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறதையும் நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து இந்த 16ஆம் தேதி பாராளுமன்றம் கூடுது, டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் கொண்டு வராங்க அப்படின்னா அது வந்து அந்த ப்ராசஸோட ஆரம்ப புள்ளி. அன்னைக்கே வந்து உங்களுக்கு எவ்வளவு தொகுதிகள், அதுல வந்து எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளவு, அதுல பெண்களுக்கான தொகுதிகள் என்ன அப்படிங்கிறது எல்லாம் ஒரே நாள்ல அவங்க கொண்டு வர போறது கிடையாது. அதற்கு வந்து அவங்க ஒரு கமிட்டி போடுவாங்க. அந்த கமிட்டிக்குன்னு வந்து உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு அப்படிங்கறதையெல்லாம் பண்ணுவாங்க. பிளஸ் அந்த கமிட்டி எப்படி செயல்படணும், எந்த மாதிரி வந்து அவங்க இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ கொண்டு போறாங்க அப்படிங்கிறதுக்கு கொண்டு வருவாங்க. அந்த கமிட்டியில பாத்தீங்கன்னா எல்லாருமே இருப்பாங்க. அந்த கமிட்டி இனிமே உட்கார்ந்து அவங்க வந்து ஒரு அறிக்கை தயாரிச்சு, அவங்க ஒரு டிராப்ட் தயாரிச்சு அதை வந்து மறுபடியும் பாராளுமன்றத்துல சமர்ப்பணம் செய்வாங்க. அதை வந்து ஆராயறதுக்கு ஒரு கமிட்டி இருக்கும். அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதற்கு பிறகுதான் அது வந்து சட்டமாக்கப்படும். அதற்கு பிறகுதான் வந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு எம்பி தொகுதி, உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு எம்பி தொகுதி, பீகாருக்கு எவ்வளவு, கேரளாக்கு எவ்வளவு அப்படிங்கறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனா இதெல்லாம் எதுவுமே தெரியறதுக்கு முன்னாடியே ஸ்டாலின் வந்து வீடியோ போடுறாரு அப்படின்னா அவருடைய நோக்கம் பழுதானது. அவருடைய நோக்கம் வேண்டுமென்றே அவருக்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு தேர்தல்ல கண்டிப்பா தோத்துருவான்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அதனால அவர் என்ன பண்றாரு, எப்படியாவது வந்து பாஜகவுக்கு எதிராக இந்த பிரச்சனையை சொல்லி இதை வந்து தமிழ்நாட்டு உரிமை பறிபோகிறது அப்படின்னு மக்களை பயமுறுத்தி, எப்படி சிஏஏல பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ வந்து மக்களை பயமுறுத்தி, நாங்க மட்டும் வரலன்னா வந்து தமிழ்நாட்டோட உரிமை பறிபோயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி
மக்களை வந்து போராட்டத்துக்கு தயார் பண்ணி வன்முறையை தூண்டி அதன் மூலமாக எப்படியாவது மறுபடியும் ஆட்சிக்கு வந்து விடலாம் அப்படிங்கிறது தான் ஸ்டாலின் அவர்களுடைய நோக்கம். சார் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பல வீடியோஸ் நீங்கள் கூட சில விஷயங்களை பேசியிருக்கீங்க. அதாவது வந்து காங்கிரஸ் வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிருச்சு. அதாவது ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. என்னென்னா ஆர்எஸ்எஸ் தான் காந்தியை கொன்னது கொன்னாங்க அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க, காமராஜரை வந்து டெல்லியில் வந்து அவர் எரிப்பதற்காக முயற்சி பண்ணாங்க, கொல்ல முயற்சி பண்ணாங்க போன்ற நரேட்டிவெல்லாம் செட் பண்ணாங்க. ஸோ தேசத்துக்கு எதிரான அமைப்பு ஆர்எஸ்எஸ் என்று சித்தரிப்பதற்காக பல்வேறு நிகழ்வுகளை வந்து இவங்க நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க காங்கிரஸ். அதெல்லாம் வந்து உடைச்சது. இப்போ காந்தி வந்து ஆர்எஸ்எஸ் தான் கொண்டதுன்னு சொன்னாங்க கூட நீதிமன்றத்துக்கு போயிட்டு அவங்க மேலே நடவடிக்கை இல்லை. ராகுல் காந்தியே அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஸோ ஆனாலும் அதே நரேட்டிவ் வந்து இன்னும் செட் பண்ணி பேசிட்டே இருக்காங்க. இப்போ ஸ்டாலின் கூட சொல்லியிருக்காரு, காமராஜரை வந்து அவர்கள் கொல்ல முயற்சி செய்தார்ன்ற விஷயத்தை பேசுகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? அதான் இவங்க வரலாறு எப்பவுமே வந்து பாதி பாதியா தான் சொல்லுவாங்க. இவங்களுக்கு சாதகமான தகவல்களை மட்டும் சொல்லி அதுதான் வரலாறு அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணிடுவாங்க. காமராஜரை கொல்ல பார்த்தார்கள் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு புனையப்பட்ட கதை. காமராஜர் டெல்லியில இருந்தாரு, அன்னைக்கு வந்து ஒரு ஊர்வலம் போச்சு, அந்த டைம்ல வந்து காமராஜர் வீட்டுல தீ பிடிச்சது அப்படின்னு சொல்றாங்க. அதுல அவருக்கு எதுவும் ஆகல. ஆனா அதற்கு பிறகு இந்த கதைகள் வந்து கட்டமைக்கப்பட்டது. உண்மையிலேயே வந்து அவரை கொல்ல பார்த்தார்கள், இல்ல அவர் வீட்டுல இருக்கிற போது வேணும்னே தீ வச்சாங்க அப்படின்னா அந்த சமயத்துல வந்து ஒரு வழக்கு போட்டிருக்கணும், அந்த வழக்கு விசாரணை நடந்திருக்கணும், அந்த அந்த விசாரணையில வந்து யார் யாரெல்லாம் குற்றவாளிகள் அப்படின்னு அட்லீஸ்ட் அடையாளம் காட்டப்பட்டிருக்கணும். அதுக்கப்புறம் விசாரணை நடந்து அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு செய்தி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க பாத்திருக்கீங்களா? இத சொல்றவங்க இவர்கள் தான் குற்றவாளிகள் அப்படின்னு யாரையாவது அடையாளப்படுத்தி பாத்திருக்கீங்களா நீங்க? அப்ப அந்த சம்பவத்தை மட்டும் சொல்றதுனால வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது? அப்ப அந்த சம்பவத்தை ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வரலாறாக்க முயற்சி செய்கிறார்கள். அது ஏன் வந்து நம்ம பொய்ன்னு சொல்றோம்? ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் காமராஜரை கொலை செய்ய முயற்சி செய்தது அப்படின்னா அதே ஆர்எஸ்எஸ் அமைப்புடைய கிளை கழகமான ஜனசங்கத்தோடு 1971 காமராஜர் அவர்கள் கூட்டணி வைக்கிறார். அப்ப காமராஜருக்கு தெரியாதா இவங்கெல்லாம் வந்து நம்மளை கொல்ல பார்த்தவங்க, இவங்களோட போய் கூட்டணி வைக்கிறதா அப்படிங்கிறது காமராஜருக்கு தெரியாதா? எப்படி வந்து அந்த கூட்டணிக்கு வந்து மற்றவர்கள்லாம் ஒத்துக்கொள்வாங்க, காமராஜர் ஒத்துக்கொள்வார்? அவர் கூட இருந்தவங்க யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததா சொல்லவே இல்லையே. இன்னைக்கு தமிழறிவு மணியன் இருக்காரு, இவரு திருச்சி வேலுசாமி இருக்காரு, இவங்கெல்லாம் வந்து காமராஜரோடு வாழ்ந்தவர்கள், காமராஜரை நேரில் பார்த்தவர்கள், அவருடைய வாழ்க்கையை அறிந்தவர்கள். இவங்கெல்லாம் யாராவது வந்து இந்த குற்றச்சாட்டுக்கு வந்து ஆமா உண்மை அப்படின்னு சொல்றாங்களா? எதுவுமே கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு புனையப்பட்ட கதை. அத வந்து 1971 நடந்ததை எடுத்துட்டு வந்து இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக பேசுறாரு அப்படின்னா, சாரி 1967 நடந்ததை இப்ப பேசுறாரு அப்படின்னா அதுக்கு நடுவுல ஒரு சில பக்கத்தை காணுமே சார். 1971 ஜனசங்கத்தோட கூட்டணி வச்சாங்களே சார், அதையே சொல்ல மாட்டேங்கிறீங்க. உண்மை என்ன அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய தாய் கழகம் தான் ஜனசங்கம். அப்போ உண்மையிலேயே பாஜகவோடு தமிழகத்தில் முதலில் கூட்டணி வைத்தவர் காமராஜர். ஆனா அந்த காமராஜர் அவர் சாகும் வரை திமுகவோடு கூட்டணி வச்சதே கிடையாது. அதுதான் உண்மை, அதுதான் வரலாறு. காமராஜர் சாகும் வரை திமுகவை தன்னுடைய எதிரியாக பார்த்தார், அதுதான் வரலாறு. அந்த வரலாறை இவர்கள் மாற்றி பாஜக மேல பழி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சார் இன்னொரு விஷயம், அதே ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இப்போ கூட அந்த கடிதத்தை பற்றி நீங்கள் கடிதத்தை மறைச்சிட்டீங்க. அதாவது நிர்மலா சீதாராமன் வந்து அந்த விவசாயிகளை குறித்து ஒரு கடிதம், அதாவது அரிசி வேளாண்மை பற்றிய கடிதத்தை வந்து வெளியிட்டத போது இதை வந்து எனக்கு அப்போவே வந்து அந்த எடப்பாடியோட அடிமை அரசு அப்போவே எங்களுக்கு கொடுத்துச்சு அப்படின்னு 3 மாதத்துக்கு அப்புறம் இப்போ சொல்கிறார். அது அப்போ பேசவே இல்லை, இப்போ பேசிகிட்டு இருக்காங்க அந்த கடிதத்தை பற்றி. அதில் மட்டும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த விவசாயத்தில் வந்து அரிசி போன்ற கொள்முதல் விஷயங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து எதிராக பேசியிருக்காங்க, எங்களுக்கு தரக்கூடிய வந்து மானியத்தை தரவே கூடாது போன்ற விஷயம்லாம் பேசியிருக்காங்கலாம் சொல்கிறாரு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதை? சார் அதான் நான் சொன்னேன், ஸ்டாலின் வந்து தோல்வி பயம் வந்து விட்டது. கண்டிப்பா தோத்துருவோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா புதுசா பிரச்சனைகளை உருவாக்குறாங்க. உங்களுக்கு நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே திமுக நல்லாட்சி செய்திருந்தால், இங்க வந்து அதிமுகவுக்கு ஆதரவு இல்லை என்றால் எதற்காக ஸ்டாலின் இதையெல்லாம் பேசணும்? 3 மாசத்துக்கு முன்னாடி ஜனவரி மாசம் ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. ஆனா அதை ஸ்டாலின் எப்படி மக்களிடம் சொல்கிறார் அப்படிங்கிறது மிக முக்கியம்.
அவர் வந்து 3 நாளைக்கு முன்னாடி கூட்டத்துல பேசுறாரு. நான் வந்து கடலூர், திருவண்ணாமலை, சீர்காழி இங்க எல்லாம் பிரச்சாரம் முடிச்சுட்டு நான் சென்னை போறேன். போன உடனே அதிகாரிகள் வந்து என்னை சந்தித்து ஒரு கடிதம் கொடுத்தார்கள். அது வந்து மத்திய அரசு நம்மளுக்கு அனுப்பி இருக்கும் கடிதம். அந்த கடிதத்துல இருக்கிற பாத்தீங்கன்னா இப்படியெல்லாம் சிந்திப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு பில்டப் கொடுக்குறாரு. பில்டப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மேட்டரை சொல்றாரு. அதாவது தமிழக அரசு நெல் கொள்முதலுக்கு சாகுபடிக்கு ஊக்கத்தொகை கொடுக்கிறது. அந்த ஊக்கத்தொகையை நிறுத்துங்கள் அப்படின்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்ல இருந்து அவங்க வந்து கடிதம் போட்டிருக்காங்க. தமிழர்னு சொல்லிக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் இப்படி பண்றாங்க. தமிழர்னு சொல்லிக்கக்கூடிய விவசாயம் சொல்லிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இதையாவது கண்டிப்பாரா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு பிறகுதான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரிப்ளை பண்றாங்க. நான் வந்து நெல் கொள்முதல் ஊக்கத்தொகையை வந்து நிறுத்துங்கன்னு எந்த இடத்துலயும் சொல்லல அப்படின்னு அவங்க சொன்ன உடனே ஸ்டாலின் வந்து பதில் சொல்றாரு. அப்படின்னா நீங்க வந்து லெட்டரை ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து சவால் பண்றாரு. சரிங்க, அந்த லெட்டர் தான் உங்ககிட்டயே இருக்கு, நீங்களே ரிலீஸ் பண்ணிருக்கலாமே. அதை ஏன் வந்து இவங்க ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? அதுதான் அங்கதான் வந்து இவங்களுடைய அரசியல் இருக்கு. இவங்களே ரிலீஸ் பண்ணியிருந்தா நிர்மலா சீதாராமனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருக்கலாம்ல. பாருங்க, நிர்மலா சீதாராமன் பொய் சொல்றாங்க அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணிருக்கலாம்ல. ஆனா அதை பண்ணாம வேணும்னே வந்து சவால் விடுறது. நிர்மலா சீதாராமன் உடனடியா என்ன பண்ணாங்க, இதாங்க லெட்டர் அப்படின்னு தூக்கி போட்டாங்க. அந்த லெட்டர்ல ரொம்ப கிளியரா இருக்கு. நெல் மற்றும் கோதுமை இந்த இரண்டுக்குமே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நெல் மற்றும் கோதுமைக்கு நிறைய மாநிலங்கள் வந்து ஊக்கத்தொகை கொடுப்பதால அதனுடைய சாகுபடி அதிகமா, விளைச்சல் அதிகமா இருக்கு. அதன் மூலமாக நம்மளுக்கு பொது விநியோகத்துக்கு தேவையான அளவை விட கூடுதலாக நம்ம இப்ப நெல்லையும் கோதுமையும் சேர்த்து வச்சிருக்கோம். ஆனா மேலும் மேலும் வந்து நெல் விளைச்சலும் கோதுமை விளைச்சலும் அதிகமாகும் போது அது வந்து பெரிய சில பிரச்சனைகளை உண்டாக்கும். அதே சமயம் பருப்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள், இப்ப பாமாயிலோ மற்ற எண்ணெய் வகைகளோ நம்ம வந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இறக்குமதி பண்றதன் மூலமாகவும் நம்மளுடைய பொருளாதாரம் வந்து கேள்விக்குறியாகுது. ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்து தேவையில்லாத பயிர்களை வந்து நம்ம அதிகமா விளைக்கிறோம். இன்னொரு பக்கம் நம்ம தேவையான பயிர்களை நம்ம பயிரிடுறது இல்ல. அப்போ இந்த பேலன்ஸ் இது இன்பேலன்ஸா இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க வந்து நெல் மற்றும் கோதுமைக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகையை குறைத்து விட்டு பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள் அந்த பயிர்களுக்கு நீங்கள் அதிகமாக ஊக்கத்தொகை கொடுங்கள், அந்த பயிர்களை விவசாயிகளை பயிரிட வையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா ஸ்டாலின் அதை எப்படி கொண்டு போறாரு? நிர்மலா சீதாராமன் தமிழர் விரோதி, பாஜக தமிழர் விரோதி, எடப்பாடி பழனிசாமி தமிழர் விரோதி, இவர்கள் எல்லாரும் விவசாயிகளுக்கு விரோதி. ஏங்க நெல்லுக்கும் கோதுமைக்கும் கொடுக்க வேண்டாம்னு சொன்னா அதை வந்து பருப்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள் அந்த பயிர்களுக்கு கொடுங்கன்னு சொல்றாங்களே, ஏன் அந்த வரியை மட்டும் இவங்க எடுத்துட்டாங்க? ஸ்டாலின் சொல்லவே இல்லை, இப்ப வரைக்கும் அதை சொல்லவே இல்லை. இதுதான் வந்து இவங்களுடைய அரசியல், கேடுகட்ட அரசியல். திமுகவை வந்து ஏன் வந்து மக்கள் தேர்ந்தெடுக்க கூடாது அப்படின்னா, இந்த மாதிரி 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத அரசியலை பண்ணி மக்களை ஏமாற்றி மக்களுக்கு வந்து துரோகம் செய்து இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்காக எதையும் செய்யலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா கண்டிப்பா தோல்வி உறுதி அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. அதனாலதான் வந்து இந்த லெட்டர் விவகாரம், டீலிமிட்டேஷன் விவகாரம் இதையெல்லாம் கையில எடுத்து அதுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டு மக்களுடைய நேரத்தை வீணடித்து தேவையே இல்லாத விவாதத்தை மக்களிடம் இங்க வந்து ஏற்படுத்தி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, பேச வேண்டியது இருக்கு, நீங்க ஏன் வந்து இப்ப டீலிமிட்டேஷன் எடுக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. அப்ப அதே தானே உங்க ஆட்சியிலையும் நீங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற போது போன வருஷம் எத்தனை பிரச்சனைகள் இருந்தது? அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் அத்தனை பேரும் போராடிக்கிட்டு இருந்தாங்க. மாநிலத்துல வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை தலைவிரிச்சாடிட்டு இருந்தது. கஞ்சா மற்றும் போதைப் பொருள் விவகாரம் பயங்கரமா போயிட்டு இருந்தது. நீங்க என்ன பண்ணீங்க? அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு டீலிமிட்டேஷனுக்கு வந்து நான் அனைத்து கட்சி கூட்டம் போடுவேன், தீர்மானம் போடுவேன், சட்டப்பேரவையில தீர்மானம் போடுவேன், தென்னிந்திய மாநில முதல்வர்களை எல்லாம் தலைவர்களை எல்லாம் அழைத்து நான் மீட்டிங் போடுவேன், இதையே பண்ணிட்டு இருந்தேன். அப்ப மட்டும் தெரியலையா? இப்ப ஒரு தீர்வு கொண்டு வரும்போது அதை எதிர்ப்பது. ஏன்னா தீர்வு வந்துட்டா இவங்க அதை வச்சு அரசியல் பண்ண முடியாது இல்ல. ஆமா சார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்திற்கு வந்து எங்களுக்கு வந்து 4000 கோடி தரல, 10,000 கோடி தரல, எங்களுக்கு கல்விக்கு பணம் தரலாம் தொடர்ந்து குற்றச்சாட்டு வரும்போது, நேற்று வந்து மத்திய அரசு வந்து ஒரு பெரிய பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 14 லட்சம் கோடி ரூபாய் நாங்கள் வந்து தமிழக அரசுக்கு ஒதுக்கியிருக்கோம்
அப்படின்ற ஒரு புள்ளி வரத்தை கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து ரயில்வேக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கோம், குடிதண்ணீர் எவ்வளோ ஒதுக்கியிருக்கோம், ஜல் சக்திக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கோம், எல்லாமே புள்ளி வரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இவங்க ஒரு அது இல்லை இது அப்படி கிடையாது அப்படின்னு அவங்க அதுக்கு ஒரு சால் ஜாப்பு கட்டி ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. ஸோ இந்த ஒதுக்கப்பட்ட தொகை இப்போ வந்து உத்தரப்பிரதேசை விட எடுத்துனோம், உத்தரப்பிரதேஷ் குஜராத் போயிடுறாங்க, உத்தரப்பிரதேசை விட எங்களுக்கு குறைவான தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? சார் உத்தரப்பிரதேசத்தை விட கம்மியா தான் சார் வரும். அதுக்காக தான் சார் நான் வந்து மக்கள் தொகையை உதாரணமா சொன்னேன். இப்போ நீங்க இந்த பட்ஜெட்ல தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி 87,000 கோடி ரூபாய். அதுவே நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 2,30,000 கோடி ரூபாய். நீங்க ஒரு சிம்பிள் கால்குலேஷன் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஒரு 8 கோடி பேர் இருக்காங்க, அங்க 24 கோடி பேர் இருக்காங்க. அப்போ நம்மை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு உத்தரப்பிரதேசத்துக்கு மக்கள் தொகை அதிகம். அப்போ ஆப்வியஸா பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கும் நிதியை விடவும் 3 மடங்கு அதிகமாக உத்தரப்பிரதேசத்துக்கு ஒதுக்கித்தானே ஆகணும். அப்ப நீங்க பிளைண்டா வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதே எனக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப அங்க 2,30,000 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ 24 கோடி மக்கள் தொகை அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து 10,000 ரூபாய் கணக்கு வருது. இங்க நீங்க வந்து 8 கோடி பேரு 87,000 கோடி கொடுத்துருக்காங்கன்னா அதே கணக்கு தான் வருது. இது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், ஒரு 500 ரூபாயோ இல்ல 1000 ரூபாயோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. ஏன்னா உத்தரப்பிரதேசம் பொறுத்த வரைக்கும் அவங்க பின்தங்கிய மாநிலம், அவ்வளவு இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க முன்னேறிய மாநிலம்னு சொல்லிட்டு பின்தங்கிய மாநிலத்தோடயே இவங்க கம்பேர் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா இதுவும் அப்பட்டமான அரசியல். ஒரு கிளாஸ்ல வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறோம், செகண்ட் ரேங்க் வாங்குற ஸ்டூடெண்ட்டும் லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டையும் கம்பேர் பண்ணி யார் பேசுவாங்க? அதைத்தான் வந்து தமிழக திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு. திமுக ஸ்டாலின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் வந்து ஒரு பக்கம் முன்னேறிய மாநிலம்னு சொல்றது, எங்களுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் தான் போட்டின்னு சொல்றது, எங்களுக்கும் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்க்கும் தான் போட்டின்னு டிஆர்பி ராஜா சொல்லுவாரு. அப்புறம் கேட்டா பீகாருக்கு எவ்வளவு கொடுத்த, உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு கொடுத்தன்னு கேட்கிறாங்க. எப்ப அவங்க எல்லாம் பின்தங்கிய மாநிலம், அவங்க எல்லாம் இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த பின்தங்கிய மாநிலத்துக்கு யார் காரணம்? இப்பதானே பாஜக தொடர்ச்சியா அந்த ஆட்சியில இருக்கு. அதற்கு முன்னாடி 50 வருடம் ஆண்ட காங்கிரஸ் பார்த்து நீங்க இந்த கேள்வியை கேட்கலாம் இல்ல, எதுக்கியா இந்த மாதிரி கேக்குறீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னு. இப்ப என்ன பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா மட்டும்தானா உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமா கொடுக்குறாங்க? கிடையவே கிடையாது. காங்கிரஸ் இதே திமுக காங்கிரஸோட கூட்டணியில் இருந்த போதும் உத்தரப்பிரதேசத்துக்கு தமிழகத்தை விடவும் அதிக நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2013-14 நிதியாண்டில் தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நிதி 24,000 கோடி ரூபாய். அதே நிதியாண்டில் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கப்பட்ட நிதி 94,500 கோடி ரூபாய். நீங்க அந்த மடங்கு கணக்கு போட்டுக்கோங்க. அன்னைக்கெல்லாம் நீங்க ஏன் பேசல? அன்னைக்கு பேசாம மிச்சர் சாப்பிட்டு இருந்தீங்கல்ல. இப்ப மட்டும் வந்து இங்க பிரிவினையை தோன்றது. இப்ப இது திமுகவுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, இந்த உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் காமிச்சு மக்கள் கிட்ட வந்து அந்த வட இந்திய வெறுப்பை விதைப்பது, ஹிந்தி அப்படிங்கிற வெறுப்பை விதைப்பது, பாஜகவை காண்பித்து வட இந்திய வெறுப்பை விதைப்பது, இதன் மூலமாக பிரிவினை சிந்தனையை தூண்டுவது. இவங்க எல்லாத்துக்கும் கடைசியில எங்க வந்து நிப்பாங்கன்னா, நம்ம வந்து பிரிவினை அப்படிங்கிற இடத்துலதான் வந்து நிப்பாங்க. நம்ம வந்து தனி நாடு, நம்மளுடைய வரியை நம்மளுக்கே கொடுக்கணும், நம்ம இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற இடத்துலதான் வந்து நிற்பாங்க. அதற்கான விதைதான் இதெல்லாம். கண்டிப்பா சார், உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களை பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார்.